ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி சிஎஸ்கே ஷர்துல் தக்கூரை தூக்கிட்டாங்க. எஸ், நம்பவே முடியலை. சிஎஸ்கே சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்துல் தக்கூரை திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம யோசித்தோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவும் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி ஆனால் 4 கோடி ரூபாய்க்கே அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ், ஷர்துல் தக்கூர் ஹோம் கம்மிங். ஆப்வியஸ்லி இது ஒரு மிகப்பெரிய பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஷர்துல் தக்கூரை கண்டிப்பா சிஎஸ்கேனால மட்டும்தான் டெஃபினெட்லி நல்லா யூஸ் பண்ண முடியும். ஐபிஎல் 2021 அவர் தான் பாத்தீங்கன்னா லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. அந்த வருஷம் சிஎஸ்கே கப் அடிச்சாங்க. 2022 வேற வழி இல்லாம 14 கோடி ரூபாய் வரைக்கும் தீபக் சகர் போயிட்டாருங்கிறதுனால தான் ஷர்துல் தக்கூரை எடுக்க முடியல. அப்பயே சொல்லியிருந்தாங்க, நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் ஷர்துல் தக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ட்ரேடுல எல்லாம் கூட கேட்டு பார்த்திருக்காங்க. பட் அவரோட அமௌண்ட் 10 கோடி ரூபாய் இருந்ததுனால வேணாம் அவ்வளோலாம் போக மாட்டார் இவரு, ஆக்ஷன்ல வச்சே தட்டி தூக்கிடலாங்கிற பிளான்ல 4 கோடி ரூபாய்க்கு இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி டீம்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எஸ், அவர் வேற லெவல் ஒரு பிளேயர். ஆப்வியஸ்லி துஷார் தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் இனிமே ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். ஏன்னா நம்மளோட கோர் இஸ் பேக். எஸ், தீபக் சகர், ஷர்துல் தக்கூர் அப்படிங்கிற அந்த கோர் ரிட்டர்ன்ஸ். பவுலிங் யூனிட் அப்படின்னாலே சிஎஸ்கே எஸ் அந்த கோல்டன் ஆர்ம் பிளேயரை எடுக்கிறது என்னைக்குமே ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க. அகைன் நம்மளோட பிளேயர், நம்ம உருவாக்கி விட்ட பிளேயரே திருப்பி வர்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நார்மல் திங். பிகாஸ் 2016 இருந்தே தோனி அவர் கூட தான் விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஓகே, ஆர்பிஎஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் தீபக் சகர் அண்ட் ஷர்துல் தக்கூர் அந்த ஒரு இது நம்ம பார்க்க போறோம் வர்ற ஐபிஎல்ல அப்படின்னு நினைக்கிறேன். செமையான ஒரு விஷயம். பட் மெகா ஆக்ஷன்லாம் இருக்கு. பட் ஆனா இந்த ஐபிஎல் சீசன் இப்படிதான் இருக்க போது. ஷர்துல் தக்கூர் ஹோம் கம்மிங். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் 4 கோடி ரூபாய்க்கு அவர் எடுத்த ஒரு மேட்டர் தான். அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல சந்திக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே அதை பத்தி கூட வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ஸோ நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.